சிறு கதையொன்றை பார்க்கலாமா? அன்புள்ள அக்கா. அந்த சிறிய ஓட்டு வீட்டின் விளக்கு வெளிச்சத்தில் ஆனந்த் தன் பாடப்புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். பக்கத்தில் அமர்ந்து தையல் இயந்திரத்தை வேகமாக மிதித்து கொண்டிருந்தாள் அவனது அக்கா கவிதா. அந்த இயந்திரத்தின் சத்தம் அந்த இரவின் அமைதியை கிழித்து கொண்டிருந்தது. அக்கா, இன்னும் எவ்வளவு நேரம் தைக்க போற? தூக்கம் பெறலையா என்று கேட்டான் ஆனந்த். கவிதா புன்னகையுடன், இன்னும் 2 ஜாக்கெட் தான் ஆனந்த், இதை முடித்து விட்டால் நாளை உனக்கு தேவையான அந்த வரைபடக் கருவியை வாங்கிவிடலாம் என்றாள். ஆனந்திற்கு தெரியும், அக்கா கவிதா படிப்பில் மிகவும் ஆர்வம் கொண்டவள். ஆனால் தந்தை மறைந்த பிறகு குடும்பச் சூழல் காரணமாக தன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தம்பியின் படிப்புக்காக தையல் வேலைக்கு சென்றாள். தனக்கென ஒரு புது துணி கூட வாங்கி கொள்ள மாட்டாள். ஆனால் ஆனந்த் கேட்பதை அடுத்த நாளே வாங்கி தந்து விடுவாள். ஆண்டுகள் உருண்டோடின. ஆனந்த் இன்று ஒரு பெரிய நிறுவனத்தில் பொறியியலாளராக பணியில் சேர்ந்திருந்தான். அவனது முதல் மாத சம்பளம் வந்த அன்று நேரடியாக ஒரு பெரிய துணிக்கடைக்கு சென்றான். அங்குள்ள விலையுயர்ந்த பட்டுப்புடவை ஒன்றை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு ஓடினான். வீட்டில் எப்போதும் போல பழைய தையல் இயந்திரத்தில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த கவிதாவின் மடியில் அந்த பட்டுப்புடவையை வைத்தான். கவிதா திகைத்து போய் அவனை பார்த்தாள். இது எதுக்குடா இவ்வளவு விலை உயர்ந்த புடவை என்று கேட்டாள் கண்கள் கிளங்க. ஆனந்த் அவள் கைகளை பற்றி கொண்டு, அக்கா, அம்மாவுக்கு அடுத்தபடியாக ஒரு தம்பிக்கு கிடைக்கும் பெரிய வரம் அக்காதான். எனக்காக நீ உன்னுடைய கனவுகளை எல்லாம் தையல் இயந்திரத்தில் வைத்து தைத்து விட்டாய். இன்று நான் இந்த நிலையில் இருக்க காரணம் உன்னுடைய தியாகம்தான். இது வெறும் புடவை அல்ல, உன் அன்புக்கு நான் சொல்லும் ஒரு சிறிய நன்றி. கவிதா அவனை ஆறத் தழுவிக்கொண்டாள். அந்த சிறிய வீட்டில் அப்போது வீசிய காற்று உலகின் மிக உன்னதமான பாசத்தை சுமந்து நின்றது. கதையின் நீதி, உடன் பிறந்தவர்களின் தியாகமும் அன்பும் ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய சக்தியாகும்.